மக்களே, நான் அடை முட்டை செய்ய போகிறேன். அடை முட்டைக்கு தேவையானது சொல்கிறேன். வெங்காயம் 1 கிலோ எடுத்துருக்கிறேன். முட்டை 10 முட்டை எடுத்துருக்கிறேன். எண்ணெய் தேவையானது, ஓமம் தேவையானது, தூளுப்பு. இதில் வந்து சோம்பும் மிளகும் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். பெப்பரு, இது மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் தூள், மல்லித்தூள், பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி. அடுப்பு தேவையானது வெங்காயம் போட்டுக்கலாம், பச்சை மிளகா போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், கொஞ்சமாக ஓமம் போட்டுக்கலாம். நைட் நேரத்தில் நான் முட்டை சாப்பிட்டோம்னா ஜீரணமாக செய்யும், அதனால் ஓமம் போட்டுக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் தூள் இந்த 4 போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கிடுச்சு. சோம்பும் மிளகு தூளையும் போட்டுக்கலாம். இடம் மல்லியும் கருவேப்பிலையும் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம், அதுதான் நல்லாயிருக்கும். அடுப்பாக பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி விட்டுக்கலாம். முட்டையை உடச்சி விட்டாச்சு. நல்லா அதை கலக்கலாம். முட்டையை இந்த அளவுக்கு கலக்கியாச்சு. இன்னும் வந்து நம்ம வெங்காயம் வணக்கணும். வெங்காயத்தை அது போட்டுக்கலாம். கலக்கல இதையும் நல்லா கலக்கலாம். நல்லா வாசல் அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஜீரணமாகவும் செய்யும். குழந்தைகளுக்கு நைட் நேரமாக இருந்தாலும் தைரியமாக கொடுக்கலாம். வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் அடை முட்டை வந்து பருப்பு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பார்த்து போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.